மீனவர்கள் கையில் துப்பாக்கி கொடுங்கள், தமிழக மீனவர்களா இல்லை இலங்கை ராணுவமா என பார்த்து விடுகிறோம் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் பிரச்சாரத்தில் ஆவேசமாக பேசினார். மத்தியில் இருக்கின்ற பிஜேபி மீனவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது உண்மை. தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஸ்டாலின் மீனவ சகோதரர்களுக்கு என்ன செய்யறார்? உங்களால ஒன்னும் முடியலன்னா எங்க மீனவர்களுக்கு ஆளுக்கு ஒரு துப்பாக்கி கையில கூடியாங்க. இலங்கையை நாங்களும் பார்த்துக்குவோம். இலங்கை ராணுவமா அல்லது தமிழக மீனவரா என்று பார்க்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் உருவாக்க முடியும். இது குறித்த மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். கூடுதல் விவரங்கள். புதுச்சேரியில் அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளராக தமிழ்வேந்தன் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார். அதேபோல் இன்று முத்தியால்பேட்டை பகுதிகளில் முழுவதும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த பொழுது மாநில செயலாளர் அன்பழகன் பேசியிருந்தார். அப்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களை இலங்கை ராணுவம் சுட்டுத் தள்ளுகிறது என்றும் 6 மாதத்திற்கு மேல் அவர் சிறையில் தண்டனையை அளிக்கப்பட்டு அவர்கள் சிறைவாசத்தில் இருப்பதாகவும், தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உயிருடன் இருக்கும்போது இதெல்லாம் நடக்கவில்லை என்றும், தமிழகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்கிறார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மேலும் மத்திய பாஜக அரசு மீனவருக்கு எதிராக செயல்பட்டு வருகிறது. உங்களால் முடியவில்லை என்றால் மீனவர்களுக்கு ஆளுக்கு ஒரு துப்பாக்கியை கொடுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், இலங்கையா மீனவர்களா என்று அவர் கூறிய சம்பவம் அங்க பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் காரைக்கால் மீனவர்கள் தேர்தல் புறக்கணிப்போம் என கூறியும் புதுச்சேரி முதலமைச்சருக்கு காது கேட்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். புதுச்சேரி மற்றும் தமிழக மீனவர்கள் கையில் துப்பாக்கியை கொடுங்கள், நாங்களே இலங்கை ராணுவமா என்று பார்த்துக் கொள்ளும் அளவிற்கு பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனால் இங்க பெரும் பரபரப்பையானது காணப்பட்டு வருகிறது. புதுச்சேரி மீனவர் மற்றும் தமிழக மீனவர்கள் ஆதரவாக இந்த அதிமுக பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.